ஹாய் ஹலோ வணக்கம். எங்கள் ஊரில் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மே மாதம் வந்தாலே 15ஆம் தேதிக்கு மேலே மழை. இனிமேல் கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும். பால்சம் செடியில் பூக்கள் எல்லாம் ஒரு வழியாக பூத்து இப்போது கடைசியாக இறுதி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க. சிவப்பு காராமணிலையும் காய்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் புதிய பூக்கள் வச்சிருக்குதுங்க. டைம் இப்போது காலை 9 மணி ஆகுதுங்க. மேகம் பாருங்க எந்த அளவுக்கு இருட்டிக்கிட்டே இருக்குது. தூறல் இன்னுமே விழுந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த சாமந்தி பூச்செடிகளிலும் நிறைய பூக்கள் வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. கொஞ்சம் செடிகள் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் பூக்கள் வளரவே இல்லைங்க. ஏன் தெரியலை. தைப்பட்டம் ஜனவரியில் வச்ச செடிகள் 5 மாதம் ஆகியும் பூக்கள் கொஞ்சம் செடிகளுக்கு வளரவே இல்லை. இந்த சர்க்கரை வள்ளி கொடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இது நம்ம காக்கட்டான் மல்லி செடி. பூக்கள் நிறைய பூத்து கட் பண்ணி விட்டு மறுபடியும் புதிய துளிர்கள் வந்து மறுபடியும் நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்குங்க. இனிமேல் இது நிறைய பூக்களை தரும். வெண்டை செடியில் வெண்டைக்காய்கள் ஒரு 2-3 நாள் அப்படியே விட்டுட்டா கூட முத்த ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் 4 வெண்டைக்காய் முத்தி போயிடுச்சுங்க. இனிமேல் வர்றது மழைக்காலம். எல்லா செடியுமே ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிடும். ஹேங்கிங் பாட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த டர்ட்டில் வைன் வளர்ந்துருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.